வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரிகமபா அபிஷேகா பண்ணுன ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்த பத்தி தான் நம்ம வீடியோக்குள்ள நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போ சோஷியல் மீடியால ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கிற விஷயம் அப்படிங்கிறது ஜீ தமிழ்ல ஒளிபரப்பாயிட்டு வர அந்த சரிகமபா லிட்டில் சாம்ப்ஸோட அந்த பார்ட்டிசிபென்ட்டான அபிஷேகா தான். ஏன்னா, ஒரு சின்ன வில்லேஜ்ல இருந்து ஒரு குழந்தை இன்னைக்கு அவ்ளோ அந்த தன்னுடைய குரலால மொத்த சோஷியல் மீடியாவையே தன் பக்கம் ஈர்த்திருக்கிறாங்க. அவங்க பாடின அந்த பாடலுக்கு நிறைய திரைப்பிரபலங்களே ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்படுது. இந்த நிலைமையில சித்ராமா அபிஷேகா பாடின பாட்டுக்கு சொன்ன ஒரு உணர்ச்சி பூர்வமான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, இந்த சின்ன வயசில் அபிஷேகா எவ்வளவு சொத்துக்களையும் கிஃப்ட்ஸையும் ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அவங்க பாடின பாட்டுக்காக எழுந்திரிச்சு பாண்டியராஜன் சாரு தான் கிட்ட இருந்த செயினை கழட்டி அந்த குழந்தைக்கு போட்டு விட்டுருக்காரு. இப்போதுமா இதுக்கு மேலே தயவு செய்து நீ பாடாத, நிறுத்து, இதுக்கு மேலே நீ பாடினா நான் அழுந்தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக பாண்டியராஜன் சார் ஃபீல் பண்ணி அந்த குழந்தைய பற்றி ரொம்ப நேரம் பேசியிருக்காரு. அதை பற்றியும் நாம் இந்த வீடியோவில் அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜீ தமிழில் ஒளிபரப்பாயிட்டு வர சரிகமபா ஷோவில் ரொம்பவும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வரவங்க தான் நம்ம அபிஷேகா. கிட்டத்தட்ட நடந்து முடிஞ்ச அந்த டென்ட் கொட்டா ரவுண்டில் அது மட்டும் கிடையாது, அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா ரவுண்ட்லேயுமே கோல்டன் ஷவர் வாங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு பாட்டுக்காக 2 தடவை கோல்டன் ஷவர் வாங்கினவங்களும் நம்ம அபிஷேகா தான். மற்ற குழந்தைங்க ஏதாவது ஒரு ரவுண்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கோல்டன் ஷவர் வாங்கினா, நம்ம அபிஷேகா பாடுற எல்லா ரவுண்ட்லேயுமே கோல்டன் ஷவர் வாங்குறது மட்டும் இல்லாமல் ஜட்ஜஸே ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வர கெஸ்ட்டும் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு அப்ரிசியேஷனை கொடுத்துட்டு வராங்க. இப்போ கெஸ்ட்டாக நம்ம சுகன்யாவாக இருக்கட்டும், நம்ம பாண்டியராஜன் சாராக இருக்கட்டும், அபிஷேகாவை அவ்வளோ புகழ்ந்து பாடியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு குழந்தை கிடைச்சது எங்கள் ஊருக்கே ரொம்ப பெருமை அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேகாவோட ஊர் தலைவரும் பார்த்துருக்க செட்டில் அவங்களுடைய பாட்டை கேட்டுட்டு வாழ்த்திட்டு போயிருக்காரு. என்னைக்கு அபிஷேகா திருப்பி எங்கள் ஊருக்கு வராங்களோ அப்போ அந்த அந்த நாள் எங்கள் ஊருக்கு ஒரு திருவிழாவாக தான் இருக்கும். ஏன்னா எங்கள் ஊரே இன்னைக்கு பிரபலமாக வெளியில் தெரியறதுக்கு காரணமே இந்த குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக பாடியிருக்கா. அவ எங்கள் மண்ணோட வாசனை கலந்து ஒவ்வொரு பாட்டையும் பாடுறது எங்கள் சின்ன வயசில் கேட்ட எங்கள் தாலாட்டு மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. எப்படி தான் அந்த குழந்தையோட நாக்கில் அவ்வளோ ஒரு அழகான அந்த பாட்டு வெளிப்படுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இதுக்கு மொத்தமும் காரணம் எங்கள் அம்மாவோட ஆசை அவளுக்கு அப்படியே இருக்குது. எங்கள் ஊர் கோயிலில் இருக்கிற அந்த விக்கிரகம் மாதிரியே அந்த பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணுக்கு எங்கள் ஊர் கோயில் அம்மனோட சக்தி அப்படியே இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு ஒரு மேடையில் சிறப்பாக இந்த பொண்ணால் பண்ண முடியுது. அபிஷேகா எங்கள் ஊருக்கு எப்போ வருவா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மொத்த ஊரும் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு வசதி இல்லாமல் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இன்னைக்கு இந்த மேடைக்கு இந்த மேடையை அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கிற அபிஷேகாவுக்கு இன்னும் வாழ்க்கையில் பெரிய இடங்களுக்கு போவா அப்படிங்கிறதுல எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. இன்னைக்கு அபிஷேகாவால் தான் எங்கள் மொத்த ஊருமே இன்னைக்கு வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருக்குது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேகாவோட ஊர் தலைவர் அவ்வளோ பெருமையாக புகழ்ந்து பேசியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, அபிஷேகாவோட டீச்சர்ஸும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுமே அவங்க பாட்டை கேட்க வந்திருந்தப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, ஒரு குழந்தையால் எப்படி படிப்புலேயும் சரி பாட்டுலேயும் சரி திறமையிலையும் சரி இவ்வளோ டேலண்ட்டாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஒரு குழந்தைக்கு எப்படி தான் இவ்வளோ டேலண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது இது பார்க்கும்போது. இதுக்கு எல்லாம் காரணம் அந்த ஆண்டவனோட கிருபை தான். அந்த அந்த மகாலட்சுமியோட அருள் அப்படியே நம்ம அபிஷேகாவுக்கு இருக்குது. அபிஷேகா இதில் கலந்துக்கிறா அப்படிங்கும்போது நாங்களும் சரி அவள் கூட படிக்கிற அவளுடைய ஃப்ரெண்ட்ஸும் சரி ரொம்பவும் சந்தோஷப்பட்டோம். ஆனால் இன்னைக்கு அபிஷேகா இணையதளத்தில் இவ்வளோ பேசு பொருளாக ஆயிருக்கா அப்படிங்கிறத நினச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இவளால் இன்னைக்கு அந்த ஊர் மட்டும் கிடையாது, இன்னைக்கு அந்த பள்ளிக்கூடத்துக்குமே ஒரு பேர் கிடைச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கும் போது எங்களுக்கு உண்மையிலேயே பெரிய சந்தோஷத்தில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க
அது மட்டும் கிடையாது, இது அபிஷேகாவோட பெத்தவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்த ஒரு குழந்தை இன்னைக்கு தன்னுடைய சுத்தமான அந்த திறமை மூலமா இன்னைக்கு இந்த இணையதளத்துல உயரத்துல நிக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு முழுக்க காரணம் அந்த சரஸ்வதியோட அருள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேகாவோட கிளாஸ் டீச்சர் அவங்கள அவ்வளோ புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, பாண்டியராஜன் சார் வந்து அபிஷேகா டென்ட் கொட்டா ரவுண்ட்ல பாடின அந்த கண்டா வர சொல்லுங்க அந்த பாட்டை கேட்டுட்டு அப்படியே ரொம்ப மெய் சிலிர்த்து போயிட்டாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிராமிய பாடல்கள் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டை கேட்டாவே நான் என்ன மறந்து அதை கேட்டுக்கிட்டு இருப்பேன். ஆனால் இந்த பொண்ணு பாட பாட என்னுடைய கிராமத்துக்கே போய் நான் ஒரு நாள் இருந்துட்டு வந்த அந்த ஃபீலிங் வந்து இருந்தது. இன்னும் ஒரு தடவை அந்த பொண்ணை யாராவது அந்த பாடலை மறுபடியும் பாட சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா உண்மையிலேயே நானே எழுந்து வந்து போதுமா நிறுத்து அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். இந்த குழந்தையோட நாக்குல இருந்து எவ்வளோ இப்படி ஒரு அழகான பாடல் வெளிப்படும். இது வந்து இந்த பாடல் வந்து அவ உண்மையான பாடலை விட 100% அவ்வளோ சூப்பராக இருக்குது. எங்களால் உண்மையிலே அதை பிரமிச்சு நாங்கள் கேட்டுட்டு இருக்கிறோம். அப்படிங்கிறது இன்னொரு விஷயமா இருந்தாலுமே அவர் வந்து அந்த மேடையிலேயே அபிஷேகாவை தூக்கி அவங்களுக்கு ஒரு பரிசும் கொடுத்துருக்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கெஸ்ட்டாக வந்த சுகன்யாவுமே ஆக்ட்ரஸ் சுகன்யாவுமே நம்ம அபிஷேகாவை பற்றி பெருமையாக பேசியிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, நம்ம வந்து பாடகி சித்ரா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குழந்தைங்கலாம் எப்படி தான் இந்த மாதிரி திறமைகளோட வளர்றாங்க, பிறக்குறாங்க அப்படிங்கிறத நம்மளால சொல்லவே முடியல. இன்னைக்கு பெரிய பெரிய சிங்கர்ஸ் கிட்ட இல்லாத அந்த திறமை கூட இந்த சின்ன குழந்தைங்க கிட்ட பார்க்கும்போது உண்மையிலேயே நம்மலாம் அதை விட நம்ம சின்ன விஷயமாயிரும் அவங்களுக்கு முன்னாடி. நம்ம எத்தனையோ பாடல்கள் பாடியிருக்கிறோம். இன்னைக்கு திரையுறைகள்ல நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான பாட்டுகள் நம்ம கொடுத்துருக்குறோம். நம்ம பாட்டை திருப்பி திருப்பி கேட்குறாங்க. நமக்கு நிறைய விசிறிகள் இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த குழந்தையோட பாட்டை நாங்கள் பர்டிகுலராக கேட்கும்போது நான் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத தான் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபீல் பண்ணினேன். ஏன்னா அந்த குழந்தையோட அந்த கர்ணன் படத்தோட பாடலை நான் கேட்டதுக்கப்புறம் உண்மையிலே எனக்கு என்ன அறியாமே என் கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. என்னால் அதை கண்ட்ரோலே பண்ண முடியல. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை. ஒரு 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 குழந்தைகிட்ட ஒரு சின்ன குழந்தை ஒரு 10 வயசு கூட இருக்காது அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தைகிட்ட இருந்து எவ்வளோ ஒரு நாதம் எவ்வளோ அந்த ஸ்வரம் ஸ்ருதி சுத்தமா வருது. என்னால பெரிய பெரிய அந்த ஆர்டிஸ்ட் கிட்டவே அந்த பாடல் பாடும்போது சின்ன பிசிறுகள் தட்டும். அதை வந்து நிறைய பேரால் அதை வெளிப்படையாகவே பார்க்க முடியும். ஆனால் அவ்வளோ ஒரு சின்ன வயசுலேயே அந்த குழந்தைகிட்ட ஸ்ருதி சுத்தமாக பாடுறது இருக்குது இல்லை, அது வந்து இதை வந்து கடவுளோட கிருபை அப்படின்னு சொல்கிறது இல்லாமல் வேற என்ன சொல்கிறது. உண்மையிலே அபிஷேகாவுக்கு லைஃப்பில் வந்து இன்னும் பெரிய ஒரு எதிர்காலம் வந்து காத்துட்ருக்குது. எனக்கு வந்து அபிஷேகாவோட பாடலை இணையதளத்தில் கேட்டதுக்கு அப்புறமேலே எனக்கு உண்மையிலே புல்லரிச்சு போச்சு. அதனால தான் நான் வந்து இந்த குழந்தையோட இந்த பாடலை நான் அங்கீகரித்து ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் போட்டிருக்கிறேன். அது மட்டும் கிடையாது, ஆக்டர் தனுஷ் சாருமே அபிஷேகாவோட அந்த கர்ணன் பட பாடலான கண்டா வர சொல்லுங்க அப்படிங்கிற பாடலை கேட்டுட்டு கண்டிப்பாக இந்த இந்த ஒரு வாய்ப்பை உனக்கு நான் என்னுடைய அடுத்த படத்தில் கண்டிப்பாக கொடுப்பேன் அபிஷேகா அப்படின்னு சொல்லிட்டு உறுதி சொல்லியிருக்காரு. ஏன்னா அவருக்கு அந்த பாடல் எப்படி இருந்துச்சா, ஒரிஜினலை விட அபிஷேகா பாடுறது அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சான். அது மட்டும் கிடையாது, அந்த அந்த பாடல் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் அந்த பாடலை பதிவு பண்ணும்போது கேட்பார்ல, அப்போ அதை விட இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணினது வந்து அபிஷேகா பாடினது தான். அந்த அளவுக்கு எனக்கு 100% அபிஷேகா பாடினது ஒரிஜினலை விட ரொம்ப